Hi everyone, this is Lakshmi from AXN Infotech. So, இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஸ்டாக் ஐட்டம் இல்ல லெட்ஜர் ஒரு பர்டிகுலர் டீடைல்ஸை எப்படி லாக் பண்ணி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். ஆஸ் அ ஓனரா எனக்கு தெரியும் சில ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம சேல்ஸ் பண்றது இல்ல, ஸோ அதை நம்ம ஸ்டாக் பண்ணிட்டோம். அதே மாதிரி சில கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட இப்ப இல்ல, அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு நான் பில்லிங் போட மாட்டேன்னு எனக்கு தெரியும். பட் ஒரு எம்ப்ளாயிக்கு இந்த ஸ்டாக் நம்ம யூஸ் பண்றது இல்ல, இந்த பர்டிகுலர் பார்ட்டி நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே எப்படி நம்ம லாக் பண்ணி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு பர்டிகுலர் லெட்ஜர் அண்ட் பர்டிகுலர் ஸ்டாக்கை எப்படி லாக் பண்றது அப்படின்னா கேட்வே ஆஃப் டாலில ஆல்டர்க்குள்ள போயிட்டு இப்ப லெட்ஜர் லாக் பண்ணணும்னா லெட்ஜர். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப XYZ பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கஸ்டமர் எடுத்துக்கிறேன். ஸோ இவங்களோட லெட்ஜர் இனி எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது, இந்த பர்டிகுலர் லெட்ஜரை நம்ம லாக் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஸோ என்டர் கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே அண்டர்ல உங்களுக்கு இன்ஆக்டிவ் திஸ் மாஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்க எஸ் பண்ணிக்கலாம். எந்த டேட்ல இருந்து இந்த பர்டிகுலர் டீடைல் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாதுன்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மேல இருந்து எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் மே நான் சொல்லி என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கையும் நீங்க வந்து லாக் பண்ணி வைக்கலாம். அதுக்கு சேம் ஸ்டாக் ஐட்டம்குள்ள வந்துட்டு இப்போ நான் பென்சில் அப்படின்ற ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டை நான் இப்போ சேல்ஸ் பண்றது இல்லை, ஸோ இதை நான் லாக் பண்ணி வைக்கணும் அப்படின்னா சேம் இன்ஆக்டிவ் ஸ்டாக் ஐட்டம் நான் எஸ் பண்ணிக்கிறோம், எந்த டேட்லன்றதும் சூஸ் பண்ணிக்கிறோம், சூஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிடணும். இவ்வளவுதான். இது நம்மளோட எம்ப்ளாயோட ஆக்சஸ்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்ம ஆல்ட் கே கொடுத்து வேற ஒரு யூசருக்குள்ள போடுவோம், ஒரு எம்ப்ளாயோட யூசருக்குள்ள போடுவோம். இப்போ அவங்களோட வவுச்சர்ஸ்குள்ள போயிட்டு F8 சேல்ஸ்க்கு போயிடுறோம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட் மாத்திக்கலாம் 1/6 எக்ஸாம்பிளுக்கு. இப்போ வந்து பார்ட்டி நேம்ல நீங்க ஸ்பேஸ் பார் கொடுத்து பாத்தீங்கன்னா XYZ அப்படின்ற ஸ்டாக் லைக் லெட்ஜரே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ இப்படிதான் நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் வியூ ஆகும். இப்போ ஒரு பர்டிகுலர் லெட்ஜரை நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுட்டோம், லாக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த டேட்ல இருந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. இப்போ ஸ்டாக் பார்க்கலாம். ஸ்டாக் வந்து நான் பென்சில் அப்படிங்கிற ஸ்டாக்கை தான் நான் லாக் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ ஸ்டாக் ஐட்டம்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பென்சிலும் ரிஃப்ளெக்ட் ஆகாது. உங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஆட்-ஆன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த ஆட்-ஆன் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.